அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் உட்பட பல வெளிநாட்டினர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தினர். தற்போது அதே பாணியில் இங்கிலாந்தும் அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்களை கைது செய்து நாடு கடத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதற்கு பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவர்களை அதிரடியாக கைது செய்து அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தினர். அந்த வகையில் அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் போது கை விலங்குகள் கட்டப்பட்ட நிலையில் போர் விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். கைவிலங்கு போடப்பட்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையானது. நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து கேள்வியும் எழுப்பப்பட்டது. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்தும் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டினர்களை வெளியேற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் இங்கிலாந்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் அங்கு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் உட்பட 828 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு குடியேற்ற அதிகாரிகள் லண்டனில் இந்தியர்களுக்கு சொந்தமான உணவகங்கள், தேநீர் விடுதிகள், மதுக்கூடங்கள் உள்ளிட்ட இடங்களில் தீவிர சோதனை நடத்தினர். சோதனைக்கு பிறகு சட்டவிரோதமாக இங்கிலாந்தில் தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட 600 பேரை கைது செய்தனர். அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்தும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்யப்படுவது பேசுபொருளாக மாறியுள்ளது. ட்ரம்ப் வழியை இங்கிலாந்தும் பின்தொடர்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.